அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம கலெக்சுவல் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. நான் பார்ட் 6 வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன். கொஞ்சம் வேலைனால கொடுக்க முடியல. ஸோ இது வந்து பார்ட் 7. மொத்தம் புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் 100 பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கலைச்சொல் பேரகராதி. அதிலிருந்து தான் நம்ம வந்து கலைச்சொற்கள் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து எக்ஸாமில் கேட்காததோ இல்லாட்டினா எங்கிருந்தோ வேற எங்கிருந்தோ நான் கொடுக்கல. ஒரு கலைச்சொல் பேரகராதி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் நம்மளுக்கு குரூப் 4 அண்ட் குரூப் 2 லாஸ்ட் டைம் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து கேட்டிருந்தாங்க. அதிலிருந்து தான் நான் வந்து புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் நான் தர்றேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏனோ தான் தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்க்க வேணாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. பிடிஎஃப் கொடுக்கறனால வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு நான் வந்து ஒரு செலக்டிவாக ஒவ்வொன்றா நான் எடுத்து அதே மாதிரி ஒவ்வொன்றா டைப் பண்ணி தான் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் ஒன்றும் ஈஸியாக ஒன்றும் இந்த பிடிஎஃப் இந்த இது வந்து நான் கிளாஸ் வந்து கொடுக்கல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ உட்காந்து எழுதுங்க. எழுதுறதுனால ஒன்றும் குறைஞ்சு போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் படிக்கிறது அப்படிங்கிறது தயவு செஞ்சு யாரும் சாதாரணமாக நினைக்க வேணாம். எக்ஸாம் அப்படிங்கிறது ஈஸியாக கிளியர் பண்ணுற விஷயம் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் ஈஸியா வந்து கிடைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா மாறிடும். அதே நீங்க ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு பண்ணீங்க அப்படின்னா அது ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஸோ பிடிஎஃப் கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க. பிடிஎஃப் கொடுக்கறதுனால நீங்க வந்து ஈஸியா லேர்ன் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ நீங்க தயவு செஞ்சு நான் கொடுக்குற கலைச்சொற்களை எல்லாத்தையும் தயவு செஞ்சு கைப்பட எழுதுங்க. எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மறக்காது. மறுபடியும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் வந்து தனியாக நோட் பண்ணி ஒரு நோட் போட்டு எழுதி அதை பிடிஎஃப் கிரியேட் பண்ணி டைப் பண்ணி உங்களுக்கு வீடியோ நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராசஸ் ஆகும்? ஸோ அதனால தான் நான் வந்து பிடிஎஃப் தரல. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் எழுதுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து எக்ஸாமில் புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் 1000 பார்க்க போகிறோம். அதே மாதிரி எல்லாமே சட்டவியல் சார்ந்த கலைச்சொற்கள், மேலாண்மையியல் சார்ந்த கலைச்சொற்கள், சிலபஸ் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் நான் வந்து சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 2-3 மந்த்ஸ்க்குள்ள எல்லாத்தையும் நான் கொடுத்து முடிச்சிருவேன். அடுத்து பார்க்கறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. வேகமாவே பார்த்து முடிச்சிடலாம். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள். இது வந்து பார்ட் 7. ஓகே? ஸோ பார்ட் 6 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பேல் ஓசோனோகிராஃபி அப்படின்னா தொல்லிக்கடலியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பேலோ கிளைமேட் அப்படின்னா தொல்புவி தட்பவெப்பநிலை. ஓகேவா? ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். நான் வந்து ஒவ்வொரு காலேஜருக்கும் செலக்டிவா நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ பேலோ ஜியாலஜி அப்படின்னா தொல்புவியியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பேலோ காஸ்ட் அப்படின்னா வண்டல் படிவ புதைப்பாறை. ஓகேவா? ஸோ அடுத்து பேலோ ரைம்னாலஜி அப்படின்னா தொல் ஏரியியல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்கள் மறுபடியும் ரிப்பீட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு இது சார்ந்து வருது பாருங்க. எப்பயுமே LOGY அப்படிங்கிற முடிகிற கலைச்சொற்களை ஒரு 2-3 டைம் சொல்லி நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிறது நல்லது. ஓகே? அடுத்து பேலோ பிளைன் அப்படின்னா தொல் சமவெளி. பிளைன் அப்படின்னா சமவெளி, பேலோ பிளைன் அப்படின்னா தொல் சமவெளி. அடுத்து பேலோ சால் அப்படின்னா தொல் புவி மண் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பேல் சம் அப்படின்னா தொல் கனிம படிவு. ஓகே? அடுத்து பேல் தெர்மல் அப்படின்னா தொல் புவி தட்பவெப்பநிலை. தெர்மல் அப்படின்னாலே தெரியும் வெப்பம்னு. ஸோ அது சேர்ந்து நீங்க படிச்சுக்கணும். பேல் தெர்மல் அப்படின்னா தொல் புவி தட்பவெப்பநிலை. அடுத்து பேலோ ஜாயிக் அப்படின்னா தொல்லுயிரிலி. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க 11 பேனிங் அப்படின்னா தட்டரித்தல் அப்படின்னு அர்த்தம். பேன் பிளைன் அப்படின்னா பரந்த சமவெளி. ஓகேவா? அடுத்து பாருங்க பேன் கேக் ஐஸ் அப்படின்னா வட்டை பனி. ஓகே? ஸோ அடுத்து பேப்பர் ஷேல் அப்படின்னா மெல்லிய கடற்பாறை. ஓகேவா? அடுத்து பேரா பிட்டுமுனஸ் கால் அதாவது புற நீலக்கில் கரி. பிட்டுமனஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? புவியியல் நம்ம 10th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. பிட்டுமனஸ் அப்படிங்கிறது உயர்ந்த வகை நிலக்கரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேரா பிட்டுமனஸ் கால் அப்படிங்கிறது புற நீலக்கீழ் கரி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து பேராபோலிக் டன் அப்படின்னா பரவளைய மண்மேடு அப்படின்னு அர்த்தம். பேராஃபின் கால் அப்படின்னா வெண்மெழுகு கரி. ஓகேவா? ஸோ அடுத்து பேராவின் டர்ட் அப்படின்னா வெண்மெழுகு களிமண். பேராலிக் அப்படின்னா கடலோர பிரிவு அப்படின்னு அர்த்தம். ஓகே? அடுத்து பேரண்ட் ராக் அப்படின்னா தாய்ப்பாறை. ராக் அப்படின்னா பாறை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ பேரண்ட் அப்படின்னா தாய்ப்பாறை சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து 21 பார்க்கலாம். பார்ஷியல் ப்ளூட்டான் அப்படின்னா பகுதி துருத்துப்பாறை அப்படின்னு அர்த்தம். பார்ட்டிகல் டயாமீட்டர் அப்படின்னா துகள் விட்டம். ஓகேவா? அடுத்து பார்ட்டிங் அப்படின்னா கனிம பிரிப்பு. பாஸ் அப்படின்னா கணவாய். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பாஸ் அப்படின்னா என்ன? கணவாய் அப்படின்னு அர்த்தம். பேசேஜ் அப்படின்னா பயண வழி. ஓகேவா? ஸோ அடுத்து பேட்டினா அப்படின்னா பசுங்கலிம்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே? அடுத்து பி கிராவல் அப்படின்னா சிறுமணி சரளை அப்படின்னு அர்த்தம். பியர்லைட் அப்படின்னா முத்துப்போலி. ஓகே? அடுத்து பாருங்க பீட் அப்படின்னா மட்கரி. பீட் அப்படின்னா மட்கரி அப்படின்னு அர்த்தம். பீட் கால் அப்படின்னா மண் பழுப்பு கரி. பீட் கால் அப்படின்னா என்ன?
மண் பழுப்பு கரி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்து 31 பீட் சாயில் அப்படின்னா புல் கிரி மண். ஓகேவா? அடுத்து பெப்பிள் அப்படின்னா கூழாங்கல் அப்படின்னு அர்த்தம். பெப்பிள் கால் அப்படின்னா கூழாங்கல் கரி. பெப்பிள் அப்படின்னா கூழாங்கல், பெப்பிள் கால் அப்படின்னா கூழாங்கல் கரி அப்படின்னு அர்த்தம். பெப்பிள் பீட் அப்படின்னா கூழாங்கல் மட்கரி. ஓகேவா? அடுத்து பெப்ளி சாண்ட் அப்படின்னா கூழாங்கல் மணல். ஓகேவா? அடுத்து பெட் அப்படின்னா மண்பொருள் அப்படின்னு அர்த்தம். பெடாலிட்டி அப்படின்னா மண் இயல்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க பெடிமெண்ட் கிராப் அப்படின்னா அதாவது கேப் அப்படின்னா முக்கோண முகப்பு வழி. ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பெடிமெண்டேஷன் அப்படின்னா முக்கோண முகப்பாக்கம். ஓகேவா? முகப்பு பக்கம் சொல்லலாம், இல்லாட்டி முகப்பாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பெடோஜெனிஸ் அப்படின்னா மண் ஆய்வியல். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். பெடோஜெனிஸ் அப்படின்னா மண் ஆய்வியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து 41 பெடோகிராஃபி அப்படின்னா மண் உளவியல் அப்படின்னு அர்த்தம். பெடோ ரெலிக் அப்படின்னா மண்ணியல்பு. ஓகேவா? அடுத்து பெடோஸ்பியர் அப்படின்னா மண்கோளம். பெக் மாடல் அப்படின்னா முறைப்படிமம் அப்படின்னு அர்த்தம். பெலாஜிக் லைம்ஸ்டோன் அப்படின்னா நீரடி சுண்ணாம்புக்கள். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பெலிக்கில் அப்படின்னா தோல் அப்படி இல்லைன்னா மென்படலம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து பென்சில் கிளவேஜ் அப்படின்னா குச்சி பிளவு. பென்சில் ஓர் அப்படின்னா குச்சி வடிவ தாது. ஓகேவா? பெனிட்ரேட்டிவ் அப்படின்னா ஊடுருவு அப்படின்னு அர்த்தம். பெஞ்ச் அதாவது பெர்க்டு பிளாக் அப்படின்னா நீர்த்தேக்க பாறை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 51 பெர்கோலேஷன் அப்படின்னா உள்வடிதல் அப்படின்னு அர்த்தம். பெப்பிள் சாண்ட் அப்படின்னா கூழாங்கல் மண். ஓகே. அடுத்து பெர்ஜெலிக் அப்படின்னா உரைப்பனியாக்க வெப்பநிலை. பெர் கிளாசியல் அப்படின்னா பனியாற்று விளிம்பு. கிளாசியல் அப்படின்னா பனியாறு. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கலைச்சொற்கள் வீடியோல பார்த்துருக்கோம். கிளாசியல் அப்படின்னா பனியாறு. இது வந்து குரூப் 2 கொஸ்டின். ஓகேவா? ஸோ பெரி கிளாசியல் அப்படின்னா பனியாற்று விளிம்பு. பெர்லைட் அப்படின்னா பளிங்கிப்பாறை. ஓகே. அடுத்து பெர் மினரலைசேஷன் அப்படின்னா புரை கனிமமாக்கம். பெர்சாலிக் ராக் அப்படின்னா சிலிக்கா அலுமினிய பாறை. ஓகேவா? அடுத்து பெட்ரிஃபேக்ஷன் அப்படின்னா கல்லாதல் அப்படின்னு அர்த்தம். பெட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னா பாறை வேதியியல். ஓகேவா? பெட்ரோ அப்படின்னா என்ன? பெட்ரோலியம். பாறையிலேருந்து எடுக்கிறதுனால பெட்ரோலியம். அதே இது பெட்ரோகெமிஸ்ட்ரி அப்படின்னா பாறை வேதியியல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பெட்ரோஜெனிசிஸ் அப்படின்னா பாறை தோற்றவியல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 61 பாருங்க. பெட்ரோகிராஃபர் அப்படின்னா பாறை இயலர். அதாவது பெட்ரோகிராஃபர் அப்படின்னா என்ன? பாறை இயலர். பெட்ரோகிராஃபி அப்படின்னா பாறை இயல். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து பெட்ரோலியம் அப்படின்னா பாறை எண்ணெய். பெட்ரோலியம் ட்ராப் அப்படின்னா பாறை எண்ணெய் பிறப்பிடம். ஓகேவா? அடுத்து பெட்ரோலஜிஸ்ட் அப்படின்னா பாறை இயலர். பெட்ரோ டெக்டானிக்ஸ். ஓகேவா? பாறை நகர்வியல். அந்த கண்டத்தட்டு நகர்வு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த கண்டம் வந்து இன்னொரு கண்டத்தோட போய் ஜாயின் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ கண்ட நகர்வு, அதான் நம்ம பெட்ரோ டெக்டானிக்ஸ் அப்படின்னா பாறை நகர்வியல். அடுத்து போனோலைட் அப்படின்னா ஒளிதரு எரிமலை பாறை. போட்டோ ஜியாலஜி அப்படின்னா ஒளி புவியியல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. போட்டான்ஸ் அப்படின்னா ஒளியன்கள். பிசிக்கல் எக்ஸ்போலியேஷன் அப்படின்னா இயல்பெருக்க சிதைவு. ஓகேவா? பிசிக்கல் எக்ஸ்போலியேஷன் அப்படின்னா இயல்பெருக்க சிதைவு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்து 71 பாருங்க. பிசிக்கல் ஜியாலஜி அப்படின்னா இயல் புவியியல் அப்படின்னு அர்த்தம். பிக்மெண்ட் அப்படின்னா நிறமி. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அடுத்து பிசியோகிராஃபி அப்படின்னா நீல குறியீற்றியல். பினர் அப்படின்னா அதாவது பைனர் அப்படின்னா இங்கிலாந்தின் வடக்கு தென்காற்று. ஸோ இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைனர் அப்படின்னா இங்கிலாந்தின் வடக்கு தென்காற்று. ஓகேவா? நீங்க கூட குரூப் 4 குரூப் 2 ஞாபகம் இல்லை எனக்கு. அதில் கேட்டிருந்தாங்க பிரிட்டானியத்தோட அந்த வெள்ளை மாளிகைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகேவா? அந்த மாதிரி கலைச்சொற்கள் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா ஒரு உலக சம்பந்தமான ஒரு கலைச்சொற்கள் கேட்குறாங்க. அதனாலதான் நான் அதை கொடுத்துருக்கேன். பைனர் அப்படின்னா இங்கிலாந்தின் வடக்கு தென்காற்று அப்படின்னு அர்த்தம். அடுத்து பைப் கிளே அப்படின்னா குழாய் களிமண். பைப் வெசிகல் அப்படின்னா எரிமலை குழாய் பள்ளம் அப்படின்னு அர்த்தம். பிட் ஸ்ப்ரிங் அப்படின்னா குழி நீரூற்று. ஓகேவா? பிளேசர் அப்படின்னா கனிமப்படிவு. இதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேசர் அப்படின்னா கனிமப்படிவு. பிளானிட்டரி ஜியாலஜி அப்படின்னா கோளிய புவியியல். பிளானிட்டரி விண்ட் அப்படின்னா கோளிய காற்று. ஓகேவா? அடுத்து 81 பாருங்க. பிளாஸ்மா சீட் அப்படின்னா மின்ம அடுக்கு. பிளாஸ்மா ஸ்பியர் அப்படின்னா மின்ம மண்டலம். ஓகே. அடுத்து பிளேட் மவுண்டன் அப்படின்னா மேட்டு நில மலை. பிளவ் விண்ட் அப்படின்னா வலிய காற்று. ஓகேவா? அடுத்து பிளங்கிங் அப்படின்னா பினா ஆற்று அரிமானம். பிளஞ்ச் அப்படின்னா வடிநிலம் அப்படின்னு அர்த்தம். பிளஞ்ச் அப்படின்னா வடிநிலம். இதெல்லாம் ஷார்ட்டா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிளஞ்ச் பேசின் அப்படின்னா மடிப்பு குழிவு படுகை. ஓகேவா? அடுத்து ப்ளூட்டான் அப்படின்னா ஆழ்நிலப்பாறை. ப்ளூட்டனாலஜி அப்படின்னா சூழ்நிலையியல். பிளஞ்சிங் கிளிஃப் அப்படின்னா அமில் குன்று. ஸோ இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க 91 முடிய போகுது. ப்ளூட்டானிக் ராக் அப்படின்னா ஆழ்நிலப்பாறை. ப்ளூவியல் அப்படின்னா மழை நீர்சார் அப்படின்னு அர்த்தம். பைனோமேட்டஜெனிக் அப்படின்னா வளிம பாறைசார். ஓகேவா? பைன் மேட்டாஜோனிக் அப்படின்னா வளிம பாறைசார். பாக்கெட் வேலி அப்படின்னா சிறு பள்ளத்தாக்கு. ஓகேவா? பாக்கெட் அப்படின்னா சின்னதாக தானே இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிட முடியும். ஓகே. அடுத்து பார்சோ அப்படின்னா வண்டல் களிமண்.
பாட்ஸால் அப்படின்னா வண்டல் மிகுமன். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பாட்ஸி அப்படின்னா வண்டல் களிமண், அதே பாட்ஸால் அப்படின்னா வண்டல் மிகுமன் அப்படின்னு அர்த்தம். ஸோ டிஃபரன்ஸா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாட்ஸோலைசேஷன் அப்படின்னா மண் அமிலத்தன்மை மிகுதல். ஓகேவா. அடுத்து போலார் மெட்டீரியாலஜி அப்படின்னா முனைய வானிலை இயல். ஓகேவா. போலார் மெட்டீரியாலஜி அப்படின்னா முனைய வானிலை இயல். போலன் அப்படின்னா மகரந்தத்தூள் அப்படின்னா தாது அப்படின்னு அர்த்தம். போலன் அப்படின்னா என்ன? மகரந்தத்தூள் அப்படின்னா தாதுன்னு அர்த்தம். போலார் ஐஸ் அப்படின்னா முனைய பனிக்கட்டி. ஓகேவா. மொத்தம் 100 கலெக்ஷன்கள் பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா. பிளேசர், பாட்ஸால், பெடாலிட்டி, பெட்மன் கிராப், அடுத்து பெடோகிராஃபி, இது எல்லாத்துக்கும் நீங்க தமிழ்ல என்ன வரும் நம்ம ஆல்ரெடி ஒரு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்குள்ளதான் அந்த 5மே நான் கொடுத்துருக்கேன், வெளியிருந்து கொடுக்கல. ஓகேவா. ஸோ இந்த 5மே வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா. நீங்க கண்டிப்பா எழுதுவே நான் நம்புறேன். ஸோ ஏனோ தானே தயவு செஞ்சு படிக்க வேணாம், எல்லாம் எஃபர்ட் போட்டு படிங்க. எக்ஸாம் கிளியர் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு படிங்க. அப்பனாதான் நீங்க காம்படிஷன்ல மற்றவங்களை முந்தி மேல வர முடியும். ஓகேவா. ஸோ ஏனோ தானே பாக்குறவங்களுக்கும் அந்த விஷயத்த சரியா நோக்கி சரியா எஃபர்ட் போறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் என்னோட அட்வைஸ் தான் நான் சொல்றேன். ஓகேவா. ஸோ நீங்க இந்த 100 கலெக்ஷன்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த 5மே கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகேவா. ஸோ அதனாலதான் சொல்றேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து சேனல்ல பார்க்கலாம். ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் பணிகளே.